மலேசிய வர்த்தக உலகில் கொடிகட்டி பறந்தவரும் நாட்டின் இந்தியர்களின் அடையாளத்தை உலக அளவில் கொண்டு நிறுத்தியவருமான பிரபல தொழிலதிபர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் இன்று இயற்கை எய்தினார். நாட்டின் 3வது பெரும் பணக்காரரான அவர் 86வது வயதில் காலமானதை அவரின் முதன்மை முதலீட்டு நிறுவனமான உசஹ திகாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் பெருநிறுவன உலகிற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ள தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் பல தொண்டு செயல்கள் மூலமும் பலரால் பெரிதும் மதிக்கப்படுபவர். மலேசியாவின் முக்கிய வணிக புள்ளிகளில் ஒருவரான இவர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 667வது இடத்தில் உள்ளார். 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் பிறந்த ஆனந்த கிருஷ்ணனின் முழு பெயர் தத்பரானந்தம் ஆனந்த கிருஷ்ணன் ஆகும். பிரிக்ஃபீல்ட்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியில் தமது ஆரம்ப கல்வியை தொடங்கிய இவர் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் தமது பட்டப்படிப்பை முடித்தார். உசஹ திகாஸ் என்ற தமது நிறுவனம் வழி ஆனந்த கிருஷ்ணன் மேக்சிஸ் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் மலேசிய செயற்கைக்கோள் துறையின் முன்னோடியான மியாசாட்டையும் தொடக்கி வைத்தார். ஆனந்த கிருஷ்ணன் தலைமைத்துவத்தினால் மலேசியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு வழங்குநர்களில் ஒன்றாக மேக்சிஸ் உருவானது. ஆனந்த கிருஷ்ணன் அறவாரியம் மூலம் கல்வி, கலை, விளையாட்டு மற்றும் மனிதநேய முயற்சிகளுக்கு அளப்பரிய பங்களிப்பையும் அவர் வழங்கியுள்ளார். ஃபோர்ப்ஸ் ஊடக நிறுவனத்தின்படி இவ்வாண்டு நவம்பர் 27ஆம் தேதி வரை ஆனந்த கிருஷ்ணனின் சொத்து மதிப்பு 510 கோடி அமெரிக்க டாலர் ஆகும். ஆனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். அவரின் மகன் புத்த மதத்தை சார்ந்து துறவற வாழ்க்கையை தழுவியுள்ளார். இதனிடையே நாடறிந்த தொழிலதிபர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் மறைவுக்கு சமுதாய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் அவருடன் பழகிய மற்றும் அவர் தலைமையின் கீழ் பணிபுரிந்த சிலர் அவருடனான தங்களது அனுபவங்களை பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். பெரிய செல்வந்தராக இருந்த போதிலும் ஆனந்த கிருஷ்ணன் அனைவரிடம் மரியாதையுடன் பழகக்கூடியவர் என்றும் இந்திய சமுதாயத்தின் நலன்களிலும் வளர்ச்சியிலும் அக்கறை செலுத்த தவறியதில்லை என்றும் குறிப்பிட்டனர். டான்ஸ்ரீ அவர்கள் சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் கல்விக்கும் அரும் தொண்டாற்றிய ஒரு உன்னதமான மாமனிதர். அதாவது அவரோட இதுவரைக்கும் யாரும் அவர் கொடுத்த பல நூற்றுக்கணக்கான கோடி வெள்ளிகளை யாரும் ஒரு பேப்பர்லேயோ அதுலேயோ பார்த்துருக்கவே முடியாது. இந்தியர்களை பொறுத்த மட்டும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு மலேசிய இந்து சங்கத்துக்கு நான் நிதி திரட்டும் போது நிறைய உதவி செய்தார். 7 ஆண்டுகளாக வருஷத்துக்கு 2 லட்சம் வெள்ளி கொடுத்து அந்த சங்கத்துக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவர் நம்ம எடுத்துக்கிட்டால் அவர்கிட்ட சில பண்புகள் நம்ம கற்றுக்க வேண்டும். ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் நேர்த்தியாக செய்யணும், நேர்மையாகவும் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்துவார். பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பணியாளர்கிட்ட மதிப்பும் மரியாதையோடு நடத்துவார். இடத்த கை செய்யறதுக்கு வலத கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதில் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பார். பல மில்லியன் ரிங்கேட்டு இந்த மாதிரி ஏழை மாணவர்களுக்காகவோ கல்விக்காகவோ ஒதுக்குறாரு. அது வெளியே எங்கேயும் தெரியக்கூடாது, அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஆள். கல்வி, சமயம் உட்பட பல்வேறு ரீதியில் உதவிகளை வாரி வழங்கியிருக்கும் ஆனந்த கிருஷ்ணன் என்றுமே மலேசிய இந்தியர்களின் மனங்களில் உயர்ந்த மனிதராக வாழ்வார் எனவும் தெரிவித்தனர்.